வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டிட் பீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வீலாக். அமெரிக்காவில் பூல் பார்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணலான் தான் இந்த காணொளி. இந்த பூல் வாட்டர் ஃபால்ஸோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா பூலும் இப்படி தான் இருக்கும்னு இல்லைங்க, வேறு மாதிரி பூல்ஸும் இருக்கலாம். பட் இந்த பூல் நான் போன பார்ட்டியில் இப்படி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ப்ரைவேட்டாக உள்ள சுற்றி பார்த்திங்கன்னா மரம்லாம் வச்சு பக்கத்து வீடெல்லாம் நம்மளை பார்க்காத அளவுக்கு ரொம்ப செக்லூடடாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டி தான். என் பையனோட ஃப்ரெண்டோட கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு நாங்கள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த பூலை சுற்றி ரொம்ப ட்ராபிக்கல் ட்ரீயெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் அந்த பூலோட பேக் சைடில் போயிருக்கேன். பார்த்திங்கன்னா நிறைய அந்த வாழை மர டைப்பில் நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க. பூலில் நிறைய டாய்ஸ்லாம் போட்டிருந்தாங்க விளையாடுறதுக்கு. வாட்டர் டாய்ஸ்லாம் இருந்தது. சதர்ன் கலிஃபோர்னியாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சூப்பர் ஹாட்டாக இருக்குங்க. இப்போ சம்மர் தொடங்கியாச்சு. ஸோ பூல் பார்ட்டிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். இந்த பூலில் பார்த்திங்கன்னா அழகாக வாட்டர் ஃபால் வச்சுருந்தாங்க. பின்னாடி ஏறி வந்து அப்படியே நமக்கு ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லைடும் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்லைட் பண்ணி தண்ணியில் விழுந்தோம்னா இந்த சம்மருக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி வெதரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஹாட்டாக தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெதராக இருந்துச்சு. நிறைய வாட்டர் பால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பசங்க சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பூலோட பேக் சைடில் நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இந்த பூல் வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எல்லா மிஷினுமே அங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிப்போம் பூலை. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த பக்கம் வந்திங்கன்னா நிறைய செடியெலாம் வச்சுருக்காங்க. அது அந்த வீடு. ஸோ இது அப்படியே இந்த சுற்றி இப்படி பார்த்தோம்னா செட் பண்ணியிருந்தாங்க. வேறு என்ன, கிராஜுவேஷன்றதுனால அது பண்ணுவாங்க. இப்போ வெளியிலேருந்து சைடில் இடங்குவாங்க. அப்படி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு ஃபுட்டு ரெடியாக இருந்துச்சு. இன்றைக்கி டேக்கோ பார் தான் போடுறதுக்கு எல்லா சைட்ஸும் ரெடி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் மரங்கள் வச்சுருந்தாங்க. அது வந்து நல்ல டாலாக வளர்ந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபென்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு பூலில் என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ வீட்டை சுற்றி நிறைய மூங்கில் மரம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதை வந்து அந்த ஒயிட் கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை அப்படியே தண்ணியில் போட்டு சும்மா ஹாயாக அப்படியே வந்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த வீடே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி பாருங்கள். எப்படி மூங்கில் மரம் எப்படி வளர்ந்துருக்கு, சும்மா சூப்பராக செம்ம ஹைட்டில் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. வேறு என்ன இருந்ததுங்க, அதுதாங்க மெயின் ப்ரைவசி இந்த வீட்டில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் அப்படி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணால் அந்த வீடை வந்து ரீமாடிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஓனர் ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லா ரீமாடிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணால் பூல் அப்படியே ஃபுல்லாக வீடு அக்சஸ் தெரிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த பூல் தண்ணி விழுது பார்த்திங்களா, அதுக்கு உள்ளே போய் உட்கார்ற மாதிரி ஒரு சிட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக செடியெல்லாம் வச்சுருந்தாரு. இந்த ப்ளூமேரியா செடியெல்லாம் நம்ம ஊரில் இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு பூ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. பட் இந்த பூ வந்து ஹவாயன் பூன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மரங்கள்லாம் ரொம்பவே டாலாக வளர்த்து வச்சுருந்தாரு. அதுதான் இந்த ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ராபிக்கல் செடியோடு பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் இருந்தது. அந்த மரம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கவே உடனே படம் பிடிச்சி போட்டுட்டேன். இந்த பூல் பார்த்திங்கன்னா மியூசிக்கும் போட்டு அந்த தண்ணி சத்தத்தோட ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இதுக்குள்ளே ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட்டை ஒரு வெட்டணும். இப்படி தாங்க இந்த பார்ட்டி அமெரிக்காவில் ஃபுட் பார்ட்டி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ சின்ன வீடியோ தான் இது, சும்மா அவங்களோட ஷேர் பண்ணலாம் தான். நான் இதில் வந்து ஆளுங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதை காமிக்கல. ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்கள நான் வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து கொஞ்சம் கருத்தாகவே இருக்கேன். ஏன்னா லைபிலிட்டி இஷ்யூலாம் இருக்குது. இப்போல்லாம் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம போட்டுடுறோம், அவங்கள தெரியாமே அவங்க வீடியோலாம் போட்டுறோம். அதுவும் எஸ்பெஷலி இந்த பூலில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் தான் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது சரியான இது கிடையாது. அவங்களோட பர்மிஷனோ அவங்க பேரண்ட்ஸோட பர்மிஷனோ இல்லாமல் அந்த கிட்ஸை வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை
வீடியோவில் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுவும் ஒரு மெசேஜ் தான். எந்த ஒரு கிட்ஸுமே அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட கன்சன்ட்டோ இல்லாமல் நம்ம வீடியோவில் காமிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் எரேஸ் பண்ணவே முடியாது. அது எங்கெங்கேயோ போகுது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஒரு ரெக்வஸ்ட்னாகவும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு எனி மீடியாவை வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு போஸ்ட் பண்ணும்போது நம்ம அடுத்தவங்கள கூடுமான வரைக்கும் காமிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுவோம். எஸ்பெஷலி குழந்தைங்கள காமிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ், ரெக்வஸ்ட்டு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்ட் டிட்பிட்ஸ். நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.